Praise the Lord. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லி நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இட்ஸ் அன் ஃபோர்ட், ஒரு பெரிய துருகம். அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டா எந்த தீங்கும் அணுகாது என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நீ அறிந்திருந்தால், கர்த்தருடைய நாமத்தை நீ தெரிந்திருந்தால், அது உன்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது. நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 18:10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமும், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். அவ பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே போய் நம்ம தங்கி இருந்துட்டோம் அப்படின்னா சுகமாய் இருப்போமா? அங்க கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 10:11 சொல்லுது, இயேசுவின் நாமம் வானோர், பூலோர், பூதலத்துள்ளோர், கீழானோர் எல்லா நாவுகளும் என்ன பண்ணுமா? அறிக்கையிடும், முழங்கால் முடங்கும் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 45:23 அதுதான் சொல்லுது. என் அன்பானவர்களே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்துக்குள்ளே நீ தங்கி இருந்தால், அந்த நாமத்துக்குள்ளே நீ இருந்தால், சகல ஆசீர்வாதம் உனக்குள்ளே இருக்கும். இயேசுவின் நாமம் என்று சொன்னால் பிசாசு நடுநடுங்கும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டு. இயேசு என்று சொன்னாலுமே அற்புதம் நடக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரித்துக் கொண்டிருந்தால் சகலமும் நன்மை நடக்கும். பாருங்க, ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், நம்ம இழுத்து விடுங்க மூச்சு அப்படின்னார். ஆனா அப்படின்னு இழுத்து விட்டேன். அதுக்கு என்ன சொல்றாரு? ஏசுன்னு இருக்க மாதிரி இருக்கா பாருங்க. நம்ம மூச்சு கூட என்னவா? ஏசுன்ற மாதிரி இருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்துக்குள்ளே நாம் அடங்கி இருந்தோமானால், இயேசுவின் நாமத்துக்குள்ளே நம்ம தங்கி இருந்தோமானால், நமக்கு சுகமும் ஆசீர்வாதமும் நிச்சயம் உண்டு. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்துல அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்துல ஒரு சந்தோஷம் உண்டு. அத்தனையும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நிறைவா இருக்கும்படியா வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.